வெற்றிகரமா புரட்டாசி 2வது சனிக்கிழமை வந்துருச்சு. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து 10 நாள் எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்களா, அவங்களுக்கு லீவுனா நமக்கே வந்து ஏதோ கொஞ்சம் லேசியான மாதிரி ஆயிடுது. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு, லேட்டாக எழுந்திரிச்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலு அப்படின்னா நாமளும் அடிச்சு பிடிச்சி நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுருவோம். அதே மாதிரி லீவு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்னா நாமளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. யாரும் வந்து கரெக்டான டைமுக்கு தான் செய்யணும் பிடிக்கணும்னு யாரும் நம்ம வீட்டில் எதுவும் சொல்ல போறது இல்லை. எப்போ எழுந்திரிச்சாலும் நம்ம வேலை நாம தாங்க செய்ய போறோம். குட்டிக்கெல்லாம் ஸ்கூல் லீவுனா கிட்டத்தட்ட 9 மணி கூட ஆயிடும். நம்ம எழுப்பாம விட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பான். ஆனா குட்டிமா வந்து கொஞ்சம் நேரமா எந்திரிச்சிருவாங்க. அதனால அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்திரிச்சாதான் அவங்களுக்கு வந்து கரெக்டா பசிக்குதுன்னு சொல்ற டைம்ல நம்ம சாப்பாடு செஞ்சு தர முடியும். இன்னைக்கு வெஜ் ஒயிட் புலாவ் தான் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது முன்னாடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா இதுக்கு வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சிருக்கலாம். காலையில தான் திடீர்னு இந்த முடிவு எடுத்தேன். ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே பாயாசம் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஏதாச்சும் விசேஷமா தேவினா ஒரு விசேஷமும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு நான்வெஜ் எதுவும் செஞ்சு தரது இல்ல. அதனால அப்பப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம்லாம் செஞ்சு தரலான்னு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் பட்டை, மசாலா வகைகள்லாம் சேர்த்துட்டு நிறைய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடணும். அது கூட 2-3 பச்சை மிளகா நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்கணும் நீங்களும் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி தான் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். அது கூட 2-3 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கட் பண்ணி எடுத்து வச்ச காய்கறிலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால், மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். பொதுவாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் விற்கிற விலைக்கு அவ்வளோ தேங்காய் பால் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு ஒரு தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக ஒயிட் புலாவ் ரெடிங்க. இன்றைய காலை உணவு வெஜ் புலாவ், அது கூட வந்து சுட சுட பாயாசம் ரெடி.